வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு பொட்டேட்டோ ரோஸ்ட். இது சூடான தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் உருளைக்கிழங்கு, உப்பு, தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா தோலெல்லாம் உரித்து நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணி அப்படியே விட்டுருங்க. அப்புறமா ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதோட கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறமா இதோட 4-5 பல் இடித்த பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. நடுவில் வதக்கி விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான பொட்டேட்டோ ரோஸ்ட் ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.